பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மறுமையின் வாழ்க்கையை நினைக்கும் போது, மறுமையில் ரப்புல் ஆலமீன் நம்மை எப்படி எதிர்கொள்வானோ என்று நினைக்கும் போது மனதில் ஒரு விதமான கவலையும் அச்சமும் ஏற்பட்டு விடுகிறது. நான் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹு தஆலா பொருந்தி கொண்டு ஒரு மிகச்சிறந்த கூலி அவன் தருவானா என்ற ஏக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே பல தடவை வந்து செல்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு சிறந்த அடியானாக நம்மை ஆக்குவதற்கு, ரப்பின் அன்பை பெறுவதற்கு என்னென்ன முயற்சிகள் இருக்கிறதோ அத்தனையும் நாம் செய்து தீர வேண்டும் சகோதரர்களே. ஒரு தொழுகையில், ஒரு நோன்பில், ஒரு ஜக்காத்தில், ஒரு ஹஜ்ஜில், அதே போல உபரியான வணக்கங்களில் ரப்புல் ஆலமீனுடைய அன்பு எங்கே இருக்கிறது என்று தேடி திரிய வேண்டிய ஒரு கடமை, ஒரு பொறுப்பு ஒரு மூமினுக்கு இருக்கிறது. அப்படி அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய, அவன் தண்டனையை நிறுத்த செய்யக்கூடிய, அவனுடைய சோதனையை தடுக்கக்கூடிய, அவன் வேதனையை நிறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துஆவைத்தான் நாம் காணப்போகிறோம். முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸ், ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ், ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு என்னிடத்தில் தங்கினார்கள். திடீரென நான் விழித்து பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை. நான் தேடி திரியும் போது அவர்கள் பள்ளியில் தொழுது கொண்டிருந்தார்கள். நீண்ட நேரம் சஜிதாவிலே இருந்ததுனால எனக்கு பயம் வந்துருச்சு. என் மனம் பதற ஆரம்பித்து விட்டது. எங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உயிர் பிரிந்து விட்டதோ, ரூஹு பிரிந்து விட்டதோ, அதனால்தான் அப்படி இருக்கிறார்களோ என்று நான் பயந்தவளாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உள்ளங்கால்களை அப்படி என்ன செஞ்சேன், மெதுவாக அப்படி தொட்டேன். தொட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்வு மேலிட உயிரோடு இருக்கிறாங்கன்றதை நான் புரிந்து கொண்டேன். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வார்த்தைகளை கூறிக்கொண்டிருந்ததை நான் கேட்டேன். என்ன வார்த்தைகள்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிரிலாக்க மின் சஹ்திக வ பி முஆஃபாதிக மின் உகுபதிக வ அஊது பிக மின்க லா உஹ்ஸி ஸனாஅன் அலைக அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக அப்படின்ற அந்த ஒரு பதத்தை, அந்த ஒரு வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். இறைவா, உன்னுடைய திருப்தியின் மூலம் உன்னுடைய கோபத்தை விட்டும், உன்னுடைய ஆதரவு மூலம் உன் தண்டனையை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மேலும் உன் வேதனையை விட்டும், உன் சோதனையை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். உன்னை நீ புகழ்ந்தது போல இல்லையில்லா உன் புகழை என்னால் முழுமையாக புகழ முடியாது இறைவா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவில் கடந்த நிலையில இதை ஓதியதை நான் கேட்டேன். தண்டனையை விட்டும் காப்பாற்றக்கூடிய, சோதனையை விட்டும் காப்பாற்றக்கூடிய, ரப்பின் வேதனையை விட்டும் காப்பாற்றக்கூடிய, ரப்பின் அன்பை பெற்றுத்தரக்கூடிய, ரப்புல் ஆலமீனுடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான துஆ சஜிதாவில் ஓத வேண்டிய துஆ. சுன்னத்தான தொழுகைகளில் நீங்கள் இந்த சஜிதாவை ஓதும்போது எவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைக்கிறது தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு விசாலமானவன், என்ன அற்புதமான வார்த்தைகள். யா அல்லாஹ், உன் திருப்தி மூலம் உன் கோபத்தை விட்டும், உன் ஆதரவு மூலம் உன்னுடைய தண்டனையை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். உன் திருப்தியின் மூலம் உன் கோபத்தை விட்டும், உன்னுடைய ஆதரவு மூலம் உன்னுடைய தண்டனையை விட்டு நான் பாதுகாப்பு தேடுறேன். மறுமை நாளில் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு எனக்கு ஞாபகம் வருகிறது. மறுமை நாளிலே நரகம் விதியாக்கப்பட்ட 2 குற்றவாளிகள், அந்த குற்றவாளிகள் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனையாக நரகம் விதியாக்கப்பட்ட உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு நரகத்தை விதியாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன மாத்திரத்திலேயே ஒருவன் மலக்குமார்களுடைய பிடிகளை எல்லாம் விடுவித்து கொண்டு வேகமாக ஓடி நரகத்தில் சென்று விழப்பார்க்கிறான். இன்னொருவனை பிடித்து இழுத்து செல்கிறார்கள். அவன் திரும்பி திரும்பி அல்லாஹ்வையே பார்க்கிறான். இந்த காட்சியை கண்ணுற்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நீ ஏன் நான் சொல்லி முடிப்பதற்குள்ளாக தீர்ப்பு செய்யப்பட்ட உடனேயே கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் நரகத்தில் சென்று விழச் சென்றாயே, என்ன காரணம் என்று கேட்கிறார். இன்னொருவனிடத்தில், உன்னை இழுத்து செல்லக்கூடிய, உன்னை ஜபானியாட்கள் இழுத்து செல்லக்கூடிய ஒரு சூழலில் என்னை திரும்பி திரும்பி பார்த்தாயே, என்ன காரணம் என்று அல்லாஹ் கேட்கும்போது
அதிலே முதலாம் அவன் சொல்கிறான், யா ரப்பே, உலகத்தின் வாழ்க்கையில் நான் உன்னுடைய கட்டளைகளுக்கு நான் செவிசாய்ச்சதே கிடையாது, முற்றிலும் மாறாத நடந்தேன். அட்லீஸ்ட் இந்த உலகத்திலேயாவது கடும் கொடும் பாவியாக இருக்கக்கூடிய எனக்கு நீ நரகத்தை தீர்ப்பு செய்த உடனே இந்த கட்டளையாவது நிறைவேற்றட்டுமே, இந்த கட்டளையாவது நிறைவேற்றுகிறேனே என்ற அந்த ஒரு உன்மீதுள்ள அந்த அன்பினால் தான் நான் வேகமாக சென்று நரகத்தில் என்னை நான் மாய்க்கச் சென்றேன் என்று சொல்வானாம். இவனிடத்தில் விசாரிக்கும் போது, என்னை திரும்பி திரும்பி பார்த்தாயே என்ன காரணம் என்று கேட்கும்போது, ரப்பே, பல பேர் பலவிதமாக உன்னை பற்றி என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். எல்லா மக்களும் பல பேர் உன்னை பற்றி என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். எத்தனையோ உலமாக்களின் பயான்களை நான் கேட்டிருக்கிறேன். உன்னை பற்றி உன் வேதத்தில் நான் அதிகம் படித்தது, நீ ரொம்ப கருணையாளன், ரொம்ப இரக்கமுள்ளவன், அடியார்கள் மீது நீ மிகுந்த அன்பு செலுத்தக்கூடியவன் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது என் விஷயத்தில் ஒரு அதிசயமாக நிகழ்ந்து விடாதா என்ற ஒரு ஏக்கத்தோடு உன்னை நான் கண்டேன், உன்னை நான் திரும்ப திரும்ப பார்த்தேன் என்று சொல்வானா. இந்த இருவரையும் விசாரித்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், உங்களுடைய எண்ணத்தின்படி என் அன்பை, என்னுடைய கருணையை, என்னுடைய இரக்கத்தை நீங்கள் ஆதரவு வைத்ததன் காரணமாக உங்கள் இருவருக்குமே நரகத்தை நான் ஹராமாக்கி சொர்க்கத்தை விதியாக்கினேன் என்று சொல்வானா. அதனால தான் இந்த துவால, யா அல்லாஹ், உன்னுடைய ஆதரவை வைத்து என்னுடைய கவலைகளை, என்னுடைய வேதனைகளை, என்னுடைய தண்டனைகளை நீக்கித்தான் சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்குறாங்களா இல்லையா? உன்னுடைய அன்பை ஆதரவாக வைத்து உன்னுடைய வேதனையை, உன்னுடைய அன்பை ஆதரவாக வைத்து என்னுடைய வேதனைகளை, என்னுடைய கவலைகளை, என்னுடைய கஷ்டங்களை, என்னுடைய தண்டனைகளை நீக்கித்தான் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் அல்லவா? இதை பேசிக்காக வச்சு தான். அதனால் அந்த துவாவை இன்ஷா அல்லாஹ் நாமும் கேட்க வேண்டும். படைத்தவனிடத்தில் சஜிதாவில் விழுந்து மன்றாடக்கூடிய சூழலில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருள்பாலித்தது போல நிச்சயமாக நமக்கும் அருள்பாலிப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் உங்களையும் என்னையும் அவன் அன்பினால், அவன் அரவணைப்பினால், அவனுடைய மிகச்சிறந்த கருணையினால் நம்மை அடைவடைத்து நம்மை கபூலியத் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னிப்பானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த சேனலுக்கு ஒத்துழைப்பை நல்குங்கள். தெரியாத அறியாத மக்களுக்கும் இதை பரப்பி அவர்களையும் நன்மைகளின் பக்கம் தூண்டுங்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.